ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.6ல் 8ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கோம்? ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், கோணம் பி ஈக்குவல் டு 80 டிகிரி என்ற அளவுகளுக்கு முக்கோணம் ஏபிசியை வரைக. அதன் உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டம் வரைக. அதெல்லாம் உதவிப்படும். ஏபிசின்னு ஒரு முக்கோணம் சும்மா ரஃபா நோட் பண்ணி, ஏபி 6 சென்டிமீட்டர், பிசி 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிஏ 80 டிகிரி மார்க் பண்ணி முதல்ல காமிச்சு வரைகிறேன். படி 1. என்ன செய்ய போகிறேன்? ஏங்கிற பாயிண்ட்டை முதல்ல ஸ்கேலை வச்சு குறிச்சிட்டு, ஏயிலிருந்து ஏபி 6 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி பிங்கிற ஒரு புள்ளியை குறித்து ஒரு லைன் ஏபிங்கிற லைன் வரைஞ்சிருவேன். திரும்ப பாகிமானியை பியில் வச்சு 80 டிகிரிக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருவேன். பியில் காம்பஸை வச்சு பிசி 6 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு ஆர்க் அடிச்சிடுவேன். ஏசி பிசியை ஜாயின் பண்ணிட்டோம்னா ஏபிசிங்கிற முக்கோணம் வந்துடும். எழுதவா? ஏபிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிசி ஈக்குவல் டு 80 டிகிரி, பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட முக்கோணம் ஏபிசியை வரைக. படி 2. முக்கோணம் வரைஞ்ச பின்னாடி ஆங்கிள் ஏக்கு இருசம வெட்டி, ஆங்கிள் பிக்கு இருசம வெட்டி வரைகிறேன். இரண்டும் ஐயில் சந்திக்கும். ஐயிலிருந்து ஏபிக்கு என்ன கோடு? செங்குத்து கோடு வரைய வேண்டும். ஐ தான் உள்வட்ட மையம். ஐ வந்து உள்வட்ட மையம். ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைய வேண்டும். அதுதான் உள்வட்டம். ஓகே, மூணு பக்கத்தையும் தொட்டுக்கிட்டு போகணும். புரியுதா?